அம்முவை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். கடந்த 15 ஆண்டில் இவங்க தான் வைரலாக போயிட்டு இருந்தாங்க. தெருவில் நாயெல்லாம் சண்டை போடுறதை விட்டுட்டு நாய் வளர்க்குறவங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நானே 3 நாய் வளர்க்குறேன் வீட்டில். அப்புறம் வாசலில் வர நாயும் அங்கே வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு தான் சாப்பாடு போட்டு அனுப்புவேன். என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஆனால் அது கடிக்கிறதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பு கிடையாது. கடித்தா தப்பு தான். எங்கள் வீட்டு குழந்தையே கடிச்சிருச்சுன்னா நாயை தான் தூக்கி போடுவோம். குழந்தைய தூக்கி போடுவோமா? போட மாட்டோம். அதுவும் உயிர் தான், இதுவும் உயிர் தான். ஆனால் நம்ம ஒரு விஷயம் என்னென்னா, டெலிவிஷனில் எல்லாமே இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் டிபேட்டுக்கு போகும்போது ½ அன் ஹவர் நம்ம இருப்பேன், அதுக்கு மேலே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்கள் கருத்தை மட்டும் சொல்லிவிட்டு வெளில வந்துடலாம். அதுதான். ஏன்னா வச்சு செய்யறதுங்கிறது இப்போ டெலிவிஷனில் அவங்க டிஆர்பிக்கு கெஸ்ட்டை கூப்பிட்டு வச்சு செய்யறதுங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதை மாத்திரம் நீங்கள் ஜாகிரதையாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அன்பு. நான் ஏன் 3 நாய் வளர்க்குறேன்னு கேட்டாங்க. என் பேச்சை ஒரு நாயும் கேட்கறது இல்லைன்னு நான் யார்கிட்டையும் சொல்ல முடியாது. 3 நாய் கேட்குது எங்கள் வீட்டில். அதனால் அது ஒரு ஜாலியாக இருந்துட்டு போகலாம். எல்லாம் உயிர் தான். பூனை வளர்க்குறவங்க ஜாஸ்தி, எலி வளர்க்குறவங்க ஜாஸ்தி, அணில் வளர்க்குறவங்க ஜாஸ்தி, எல்லாம் வளர்ந்துட்டு போவோம். பிடிச்சவங்களுக்கு பிடிக்குது, பிடிக்காதவங்களுக்கு பிடிக்கல, அவ்வளோதான். அதனால் எனக்கு அது பிடிக்குங்கிறதுனால அவங்களே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறது ஒரு தவறான மனோபாவம். மனிதர்களை ஏன் வெறுக்கிறீங்க? அவங்களுக்கு நாய் பிடிச்சிருக்கு, இன்னும் பிடிக்கல. நீ எப்படி பிடிக்கலான்னு சொல்லலாங்கிறது தான் இன்றைக்கி வந்துருச்சு. அது வராத இருக்கிறது சிறப்பாக இருக்கும். யாருக்கு என்ன பிடிக்குதோ அதை வளர்க்கலாம், அவ்வளோதான். ஒய்ஃப் ஹஸ்பண்டை வளர்க்கலையா? அது மாதிரி தான் சாப்பாடு போட்டு தான் வளர்க்குறாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம், பெட் அனிமல் இருக்கும். அந்த மாதிரி செல்லமாக நான் ஏன் கூப்பிட்றதில்ல, உடனே அவளுக்கு சந்தோஷமாக ஹஸ்பண்ட் என்ன நான் ஏன் கூப்பிட்டேன் என் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி. அதே கோபமான டோனில் கூப்பிட்டா வேறு மாதிரி. அதனால் கொஞ்சம் அன்பு செலுத்துங்கள். பிரிவினையை உண்டாக்குற மாதிரி எதுவுமே இப்போ பேசிக்கிட்டே இருந்தால் நமக்குள்ளே ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வரும். இன்றைக்கி எப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இந்த ஃபுல் அரங்கத்தில் நீங்கள் எப்படி ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருக்கீங்களோ, இந்த டீம் தொடர்ந்து இந்த 3 ஆண்டுகள் இருந்து அடுத்த முறை எலெக்ஷனே வேணாம், நீங்களே கண்டினியூ பண்ணுங்கன்னு சுயேட்சையாக வரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சாதனைகள் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.